இந்த வீடியோவில் நாங்கள் 2025 எம்சிக்கு 7ஆவதாக பார்ப்போம். 7வது எம்சிக்கு எங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கேள்வியும் விழும். கீழே என்னென்றா குவாக்குகள் பற்றிய பின்வரும் கூட்டுகளை கருதுக. ஒன்று வந்து ஏ 6 வகை குவாக்குகள் உள்ளன. பி ஒரு குவாக்கின் ஏற்றம் -2/3 இலத்திரன் அல்லது +1/3 இலத்திரனாக இருக்கலாம். இங்கு ஈ ஆனது ஆரம்ப ஏற்றமாகும். மூன்றாவது வந்து குவாக்கள் தனியாக இருக்கலாம். மேற்குறித்த கூட்டுக்களில் ஏபிசி என்று விடை இருக்குது. விடை இருக்கட்டும். நமக்கு இப்போ விடை வந்து எதுவாக இருந்தாலும் முதல்ல நமக்கு குவாக் கண்டா என்ன அல்லாட்டி அது சம்பந்தமான மேலதிகமான ஒரு தகவலையும் பார்த்து கொண்டு போவோம். எம்சிக்கு டிரெக்டாக விடைக்கு போயிடலாம். இருந்தாலும் இந்த எம்சிக்கு வந்து அடுத்த முறைக்கு இன்னும் சில வேலைகளை கொண்டு வரும். இன்னும் சில எம்சிக்கு தகவலை கொண்டு வரும். அந்த நேரம் பார்ப்போம். ரைட். இப்போ குவாக்குகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே பெர்மியன்கிற வகைகளில் இருக்கும். குவாக்கும் லெப்ரனும் வந்து பெர்மியன் வகையாக இருக்கும். அடுத்தது போர்ஷன் என்று சொல்லுவோம். அப்போ அப்படி பார்க்கும்போது பெர்மியன் அமைப்புகளில் குவாக்கள் ஒரு 6ம் அடுத்தது வந்து லெப்ரன் வந்து 6ம் இருக்கும். அப்போ பெர்மியன் ஷெடியூலில் பார்த்தோம்னா இப்போ அந்த ஷெடியூல் கட்டாயம் இந்த ஷெடியூல் தெரிஞ்சுட்டோம்னா நாம் எந்த கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இனி அடுத்தடுத்த வருடங்களையும் இந்த கேள்வி வரதுக்கான வாய்ப்பு வரும். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த குவாக்கில் இது 3 குவாக்குகள் இருக்கும். அப்போ இது வந்து அப்பர் லோவர் என்ற இதுதான் இந்த விஷயம் சொல்லப்படும். வேற ஒன்றும் இல்லை. அதில் லட்டின் வெளில சொல்றபடியா வேற வேற வேர்டுகள் பாய்ப்பாங்க. யூ குவாக்குன்னா டி குவாக் வரும். டி குவாக்னா சி என்ற எஸ் வரும் வீடுகளுக்கு. டி என்ற டி என்றது பொட்டம் பி என்று வரும். இவ்வளவுதான் இந்த இதில் இருக்கிற இதில் குவாக்கில் இருக்கிற அமைப்பு. அதாவது குவாக் தமிழில் பார்ப்போம். குவாக் ஏஆராம். இது குவாக்ஸ். 6 குவாக்ஸ் தான் இருக்கு. இந்த 6 குவாக்ஸுக்கும் மெயினாக வந்து அதனுடைய ஏற்றம், அதாவது இலத்திரன் ஏற்றத்தை அடிப்படையாக வச்சுதான் நாங்கள் அந்த குவாக்குக்கு ஏற்றங்கள் கொடுக்கறது. அந்த அடிப்படையில் இதுக்கு வந்து +2/3, இவரும் +2/3, ப்ளஸ் எழுதலாம் விடலாம். ஆனால் டியை பொறுத்தவரை -1/3, அதே மாதிரி -1/3, -1/3. இப்போ இந்த கேள்விக்கு இதுகள் பெருசாக இப்போ தேவைப்படாது. ஆனால் அடுத்தடுத்த வருடங்களில் நீங்கள் இந்த எம்சிக்யூக்கு இதுகள் தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, லெப்ரனும் குவாக்கும் அது பெர்மியன்களுக்குள்ள வரும். அப்போ அந்த அடிப்படையில் அடுத்த அந்த லெப்ரனை பார்ப்போம். லெப்ரன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி லெப்ரன் வந்து 6 இருக்குது. அது முக்கியம். என்ன 2 முறை குவாக் சம்பந்தமான கேள்விகளை கேட்கப்பட்டுட்டாச்சு. இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் லெப்ரன் சம்பந்தமான கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் கூட வரும். அதில் 6 இருக்குது. இ இருக்குது, மியூ இருக்குது, அடுத்தது டோ இருக்குது, அதுக்கு பிறகு வி மியூ, அதுக்கு பிறகு விடி. அப்படி எழுதலாம். மேலே யூ டி என்றா டோண்டா அதுக்குள்ள அதே இ தான், யூ தான், டி தான். இப்போ இவருக்கு வந்து நாங்கள் இலத்திரன் நேற்றத்தின் அடிப்படையில் இதுக்குரிய வேல்யூ கொடுத்தோம்னு சொன்னால் இது -1, -1, -1, அடுத்த 0, 0, 0. அப்போ இது லெப்ரன் ஆக வரும்.
சரிதானே? இது லெப்டனாக இருக்கும். இப்ப இப்ப கேள்வி இது இல்லை, ஆனா இது மேலதிகமான இதுக்காக நான் செஞ்சு கொண்டு போறேன். இனி இனி காலங்கள்ல வாரத்துக்கு வாரு லெப்டான். இது ரெண்டும் பெர்மியன்கள்னு சொல்லுவோம். இரண்டையும் என்னன்னு சொல்லுவோம்? பெர்மியன்கள்னு சொல்லுவோம். ரெண்டும் பெர்மியன்கள். பர்மியன் என்று எழுதுவாங்க. பர்மியன் இல்லாட்டி பெர்மியன்ஸ். இதெல்லாம் அதுக்குள்ளாக்கலாம். இங்கிலீஷ்ல அதே வேர்ட் தான் இருக்கும், இந்த பெர்மியன்ஸ். இது முக்கியம், இதற்காக பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட், இது ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் இரண்டும் இதுக்குள்ள வரும். இன் அடிஷன் அதுக்கு மேலதிகமாக போர்ஷன் இருக்குது. போர்ஷன்கள் இருக்கு. போர்ஷன்கள் என்னன்னு சொன்னா ஒவ்வொன்றும் இதுல 6 துணிக்கைகள் மாதிரி 12 துணிக்கைகள் இருக்கு. இதுல 4 தான் இருக்கு. இதை துணிக்கைன்னு சொல்ல இயலாது, இது ஒரு சக்தி பரம்பல். துணிக்கைன்ற வேர்டும் பாவிக்க இயலாது, ஆனா அப்படியும் பாவிக்கிறாங்க. 2 இயல்பையும் காட்டுந்தானே என்றதுக்காக. y0 மீன் இருக்கட்டும். இது g z பேர் இருக்குது, அவ்வளவு சொல்லுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு பேர் ஃபேமஸ் தேவையில்லை. எழுத்துக்கள் கட்டாயம் தெரியும். வேற ஏற்றங்களை பார்த்தீங்கன்னா இது 0, இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. இலத்திரன் சார்பான ஏற்றம் தான் இருக்கு. இல்லை போட்ட ஏற்றங்கள் எல்லாம் நான் போட்டதெல்லாம் இலத்திரன் சார்பானது. இவரை தான் என்ன சொல்லுவாங்கல்ல, போர்ஷன்ஸ் சொல்லுவாங்க. போர்ஷன்ஸ் இவ்வளத்தையும் பைண்ட் பண்றார்கள் தான் இவங்க போர்ஷன்ஸ். போர்ஷன் போர்ஷன் சரிதானே? இவியல் பைண்ட் பண்றாங்க, இவங்களை பிடிச்சி பைண்ட் பண்றாங்க. சரி, இப்ப இதுல 6 இருக்கு. அடுத்ததுல என்ன கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, முதலாவது கூற்று கேட்டிருக்காங்க 6 வகை குவாக்கள் உள்ளன. 6 வகை குவாக்கள் உள்ளனவா? 6 வகையான குவாக்கள் இருக்கு. எஸ், அதே மாதிரி லெப்டனும் 6 இருக்கு. அடுத்த முறை லெப்டனு கேட்பாங்க. சரியா? ரைட். அப்ப ஏ சரி, விடையில ஏ சரி. அடுத்த பாருங்க, பி ஒரு குவாக்கினுடைய ஏற்றம் -2/3 இலத்திரன். -2/3 இலத்திரன் குவாக்குடைய ஏற்றம். பிளஸ்லாம் வரும் 2/3 அல்லது +1/3 ஏற்றமாக இருக்கலாம். இங்கு ஈ ஆனது ஆரம்ப ஏற்றமாகும். அது ஈ ஆரம்ப ஏற்றம். அது சரி, ஏற்றமெல்லாம் ஈ சார்பாக இலத்திரன் சார்பாக தான் கொடுக்கப்படும். -2/3 பிள்ளை +1/3 பிள்ளை, இதை மாறி தந்திருக்காங்க. ஆகவே பி பிள்ளை. சரியா? ரைட். இந்த குவாக்கள் தனியாக இருக்கலாம். இல்லை, குவாக் எப்பயும் தனியா இருக்காது, லெப்டனோட சேர்ந்து. அதாவது குவாக் தனியா, சாரி, என்ன குவாக் தனித்தனியா இருக்காது. இப்படி யூசிடி என தனியா இருக்காது, யூவும் டியும் சேர்ந்து இதோட பைண்ட் பண்ணி இருக்கும். அப்ப இது எப்பயும் குவாக் தனியா இருக்காது. சரியா? ரைட். இதுக்கு மேலதிகமான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்படின்னா, புரோட்டான் நியூட்ரான்ஸ் எப்படி உருவாகுது என்றதை பார்க்கும்போது, இந்த புரோட்டான் எப்படி உருவாகும்னு சொன்னா, பி 2 யூ குவாக்கும் 1 டி குவாக்கும் இருக்கும். இந்த ஏற்றத்தை போட்டு பார்த்தீங்கன்னா சரியா வரும். இப்ப இதன்படி விடையை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா விடையை எடுத்துட்டு போயிருவோம். சரியா? இது மேலதிகமாக தான் நான் காட்சி கொண்டிருக்கிறேன். விடை ஏ மட்டும்தான் சரி. அப்ப விடை எங்களுக்கு என்னவா இருக்கணும்? விடை கட்டாயமாக எங்களுக்கு விடை ஒன்றா இருக்கும். இதுக்கு விடை உண்டு. மேலதிகமான தகவலுக்கு தான் நான் இந்த விஷயம் சொல்றேன். விடை ஒன்று. அதே மாதிரி நியூட்ரன்களுக்கு நியூட்ரன் 1 யூ குவாக்கும் 2 டி குவாக்கும் இருக்கும்.
ஏற்றத்தை போட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கட்டாயம் பி கொண்டும் எண்ணுக்கு 0வும் வரும். அதை போட்டு பார்க்கலாம் ஈஸியா. 2 தர 2 3 சக மைனஸ் 1 3 1 3 தான் இங்கே குவாக் ஏற்றம். அப்ப அது என்ன 3 4 3 வரும். 4 3 வரும்போது அது சரியா 1 3 3 3 ஆகவே இதை 1 2 வந்துடும் ஏற்றம். இதை இவருக்கு போட்டு பார்த்தோம்னா மைனஸ் 1 சாரி குவாக்கர்ல யூ குவாக்கு 2 3 மைனஸ் மீன் பிளஸ் என்னடுங்களேன் மைனஸ் 1 3 தர 2 ஆகவே என்ன வரும் 2 3 சாய 2 3 2 3 சாய 2 3 என்ன சைவர். எங்களுக்கு தெரியும் நியூட்டன் ஏற்றம் வந்து சைவர்ன்னு சொல்லி. இப்ப இப்படி சரியா வர்றதுக்காகத்தான் இந்த பி என்ற கூட்டுல வந்து அந்த குவாக்கோட ஏற்றத்தை வந்து மைனஸ்ல போட்டிருந்தோம். 2 3 மைனஸ் வந்து வராது ஒரு நாள். வந்தா இது பிழைக்கும். குவாக் தனியா இருக்காது. குவாக்குள் வந்து தனியே இருக்காது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இலத்திரன்கள் வந்து பெர்மியன்கள் வகையை சேர்ந்தது. இலத்திரன் வந்து என்ன செய்யும்? பெர்மியன் வகையை தான் சேர்ந்தது. இதுல ஒரு சின்ன மேலதிகமான தகவல் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இலத்திரன்கள் எதால் ஆக்கப்பட்டிருக்கும்டா பெர்மியன்கள் சரிதானே பெர்மியன் சாரி போமியன் சொல்லுவோம் போமியன் வகையை சேர்ந்தது. சரியா ரைட் விடை ஒன்று தான். ஆனால் மேலதிகமாக சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் இந்த தகவல்களை நான் அதில் சேர்த்து கொண்டிருக்கேன். அடுத்த முறை இதை வச்சு கேள்வி வர்றதுக்கான